வணக்கம் மக்களே. யாருக்கெல்லாம் பூசணிக்காய் பிடிக்கும்? ஸோ பூசணிக்காய் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்னமோ கம்மியான பேர் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் நிறைய. ஸோ நான் சொல்லக்கூடிய 9 வகையான பிரச்சனைகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு விஷயமா பூசணிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ பூசணிக்காயும் சரி, பூசணிக்காய் விதைகளிலும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் பி, வைட்டமின் ஏ, மினரல்ஸ், தாது உப்புகள், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், லினோலிக் அமிலம் போன்ற சத்துகள் நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய உடம்பிற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சத்துகள் அதிகமாக பூசணிக்காயில் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ நாம் இதை வாரம் 2 முறை அல்லது தினமும் உணவில் சேர்த்து வந்தால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. ஸோ பூசணிக்காயில் விதைகள் பார்த்திங்கன்னா ஸ்டெரைல் கிளரோய்ட் மற்றும் கொழுப்பு அமிலம் இருப்பதனால இவை நமது உடம்பில் புற்றுநோய் கட்டிகளை ஏற்படுத்தக்கூடிய செல்கள் அழித்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூசணி சாறுடன் 1 தேக்கரண்டி நெல்லி சாறு அல்லது எலுமிச்சை சாறு கலந்து தினமும் குடித்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மை தாக்குவதை தடுக்கிறது. பூசணிக்காயை தினமும் நம்மளுடைய உணவில் சேர்த்து வந்தால் வயிற்றில் உள்ள நாடா புழுக்களை அழித்து மூல பிரச்சனைகளுக்கும் சரி பூசணிக்காய் சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவர்களுடைய விஷயம் என்னென்னா, வெண்பூசணிக்காய் இருக்குல்ல, ஸோ வெண்பூசணிக்காயும் சரி மஞ்சள் பூசணிக்காயும் சரி மஞ்சள் காமாலை, சீதபேதி மற்றும் இருமலை போக்கக்கூடிய சிறந்த மருந்தாக பயன்படுத்துகிறாங்களாம். அதனால் இந்த ஒரு பூசணிக்காய் நாட்டு மருந்துகளில் அந்த காலத்திலே சித்த மருத்துவர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பில் எலும்புகள் பலவீனமாவதை தடுக்குது. ஸோ மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சக்திகள் ஜீரண உறுப்புகளுக்கு பலத்தை அதிகப்படுத்தி மலச்சக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா முற்றிய காய்கள் தலைவலி, நெஞ்சு சளி, மூச்சிறைப்பு ஆகியவற்றிற்கு சிறந்த மருந்தாக இருப்பதோடு சிறுநீரக தொடர்பான நோய்களையும் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பூசணி கொடியின் தட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் இந்த சத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணுது, உடம்பில் புதிய செல்களை உற்பத்தி செய்துங்க. ஸோ புதிய செல்கள் உற்பத்தியான இந்த டெட் செல்ஸ்லாம் நமக்கு அழிஞ்சிட்டு என்ன பண்ணும், நியூவான செல்லை உருவாக்கி ரீப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு பாடியை வச்சுக்கும், மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் செல்ஸ் காலி ஆயிடுச்சு, நம்மளுடைய செல்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தடுக்கிறதுக்கு பூசணிக்காய் பயன்படுது. ஸோ அதே மாதிரி தான் பூசணி விதைகளும் நிறைய ஊட்டச்சத்துக்கள், நார் சத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் சிறிய விதை அப்படின்ட்டு புறக்கணிக்காமல் தொடர்ந்து நீங்கள் இந்த பூசணிக்காயை எடுத்துக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு நிறையவே நன்மைகள் கிடைக்க போகுது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா பூசணிக்காய் ஒரு சின்ன விதை அப்படின்றத விட இந்த பூசணிக்காயை பயன்படுத்துறதுனால நிறைய நன்மைகளை உங்களால் பெற முடியும். எனவே மக்களே, இது போன்ற பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.